கரப்ட் ஆயிருது. அதை சரி செய்யறதுக்கு உண்டான சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ரெண்டாவது எனர்ஜி, இ ஃபார் எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். எயின்ஸ்டீன் சொன்னது, எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். ஆற்றலை நம்மளால ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப ரெண்டு ஆற்றல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உயிராற்றல். இப்போ நம்ம சுத்தி உள்ள நெகட்டிவ் பீப்புள் இவங்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எனர்ஜியை சக் பண்ற பீப்புள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிகமா இருக்கிறது. அப்ப அவங்கள்ட்ட இருந்து நீங்க அவாய்ட் பண்ணி இருங்க. நிறைய இடங்களுக்கு நீங்க நோ சொல்ல பழகணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா படைப்பாற்றல். இந்த இறைவன் சொல்லலாம், இந்த இயற்கைன்னு சொல்லலாம், இந்த யூனிவர்ஸ் சொல்லலாம். அப்ப இறைவனோட எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். அதுலயும் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு, அதையும் நம்ம கத்துக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஏ ஃபார் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ் அப்படிங்கும் போது விசாலமான வாழ்க்கை. அப்ப அளவுக்கு அதிகமா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும், இன்னொருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியும். ரைட்? அப்ப அளவுக்கு அதிகமான ஒரு எனர்ஜியும் அளவுக்கு அதிகமான ஒரு ஹெல்த்தும் இருக்கும்போது தான் உங்களால சர்வீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எல் ஃபார் லவ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணணும், காதலிக்கணும், அன்பு காட்டணும். அது நமக்கு பண்ணக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், லவ் அப்படின்ற விஷயம் தான் நமக்கு நிலைச்சு நிற்கும். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளை லவ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு குக் பண்றோம் அப்படின்னா கூட அந்த குக்கை நம்ம லவ் பண்ணி பண்ணா மட்டும்தான் அந்த குக்கு சாப்பாடு சாப்பிடுறது வந்து நல்ல சூப்பரா நமக்கு டெலிவரி ஆகும். இப்ப இந்த 4 விஷயம் நமக்கு ஒரு தேவையான விஷயம். ரெண்டாவது ரகசியம் கேஷ். CASH கேஷ். இப்ப நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் C நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த முதல் C வந்து ரொம்ப 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 முக்கியம். அது என்ன C அப்படின்னு பாத்தீங்கன்னா capture the right market and capture the unlimited leads அப்படின்பாங்க. அதாவது நம்மளோட சரியான துறையை தேர்ந்தெடுத்து அதுல நம்மளோட லீடை வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100ல இருந்து ஒரு 400 கஸ்டமரை வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணணும். அப்ப நமக்கான துறையை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மக்களுக்கான பிரச்சனையை தீர்வு பண்ணக்கூடிய ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நீங்க என்ன மக்களுக்கான பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுல நம்ம லீடை ஜெனரேட் பண்ணணும். அதுலதான் நமக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் C நம்ம ஏர்ன் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் C இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஃபார் ஆட்டோமேட்டட் நர்ச்சரிங் சிஸ்டம். அதாவது நம்ம லீட் ஜெனரேட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதை கஸ்டமரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்ல. அப்ப கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க பணம் உங்களுக்கு பே பண்ணணும். கரெக்ட்? அப்ப எப்ப அவங்க உங்களுக்கு பணம் பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப எப்படி ஒரு கஸ்டமர் வந்தா அவங்கள ஒரு அழகான சிரிப்பு முகத்தோட ஒரு டீ காஃபி வாங்கி கரெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட உங்களோட விஷயத்த சொல்லி அவங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறீங்களோ அதே மாதிரிதான் ஒருத்தவங்க பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து உங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க மனசை நம்ம திறக்கணும். அப்ப ஆட்டோமேட்டட் நர்ச்சரிங் சிஸ்டம்ல வாட்ஸ்அப் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா, இன்ஸ்டாகிராம் மூலியமா, இமெயில் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நர்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் ஏ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஃபார் சேல்ஸ் ஆன் ஆட்டோ பைலட். அப்ப கஸ்டமர் உருவாக்குறீங்க, கஸ்டமர் உங்கள்ட்ட பே பண்றாங்க, அந்த சேல்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அவங்க அவங்களோட தேவையை மட்டும் பார்க்காம அவங்க சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு டீம் நீங்க கிரியேட் பண்ணணும். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் வெபினார்ஸ் இருக்கணும், செமினார்ஸ் இருக்கணும், டீம் மோட்டிவேஷன் இருக்கணும், டீம் ட்ரைனிங் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகணும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு லீடர்ஸ்க்கும் வந்து வேல்யூ ஆட் பண்ற சிஸ்டம் இது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஹச் ஃபார் ஹாப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். அப்ப என்னைக்கும் பாத்தீங்கன்னா முதல் வாங்கக்கூடிய கஸ்டமர்கிட்ட அதிகமான லாபம் அப்படின்றது இருக்காது. அந்த கஸ்டமர் எப்ப தொடர்ந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களோ அப்பதான் உங்களுக்கான லாபம் அப்படின்றது கிடைக்கும். ஹாப்பி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், அதாவது அந்த கஸ்டமர் மறுபடியும் உங்களை தேடி வரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த கஸ்டமர் ஏமாற விரும்புவாங்க, உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்க விரும்புவாங்க, மத்தவங்கள்ட்ட போய் ஏமாற விரும்ப மாட்டாங்க. அப்ப ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம பூர்த்தி பண்றது, ஒரு கஸ்டமரோட தேவையை நம்ம எப்படி பூர்த்தி பண்றது, அவங்களை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கணும். அது வந்து நீங்க பிசினஸா பண்ணும்போது அது சர்வீஸா மாறும். அப்ப நீங்க ஒரு கஸ்டமரோட தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால லான்ச் பண்ண முடியும், அப்செல் பண்ண முடியும். அது கஸ்டமர் வந்து ஒரு கம்யூனிட்டியா நம்ம கிரியேட் பண்ணணும்.